எனக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு 122 பாயிண்ட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. 0.49% பாசிட்டிவ். கண்டிப்பாக அடுத்தடுத்து வர நாட்களில் கண்டிப்பாக நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு 26,000 கிராஸ் பண்ண நிறையா வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு ஆல் டைம் ஐ பார்த்தீங்கன்னா 26,227 தான் ஆல் டைம் ஐயா இருந்திருக்கு. இதை பீட் பண்ணுறது இந்த மாதமோ அடுத்த மாதமோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு 442 பாயிண்ட்டு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. வேர்ல்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவ் வந்து அது ஒரு நெகட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு. S&P 500 நெகட்டிவ் தான் முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் மட்டும் ஸ்லைட்லி பாசிட்டிவாக இருக்குது. அதுமாதிரி ஜப்பான் நிக்காய் பார்த்தீங்கன்னா அதுவும் நெகட்டிவ் தான். ஹாங்காய் வந்து ஸ்லைட்லி பாசிட்டிவ். USD பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பு பிரகாரம் 86 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு பார்த்தா இன்னைக்கு ஸ்லைட்லி பாசிட்டிவ், சில்வரும் பாசிட்டிவ், காப்பரும் பாசிட்டிவ், குரூட் ஆயிலும் நேச்சுரல் கேஸும் நெகட்டிவாக ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. டுடே மார்க்கெட் வந்து டாப் கெய்னர்னு பார்த்தீங்கன்னா ப்ரோசெல் ரினியூவபிள் எனர்ஜி, பிரதீப் ஃபாஸ்டல், மாஸ்டெக், எட்டர்னல் இவங்க எல்லாமே வந்து நீங்கள் டாப் கெய்னர்ஸ். டுடே டாப் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா டால்ரியா டைரி, PC ஜுவல்லர்ஸ், மங்களூர் ரிஃபைனரிஸ் இவங்க எல்லாமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் லூசர்ஸாக இருந்திருக்காங்க. ஆந்தா பயோசைன்ஸ் கம்பெனியை பார்த்தா நீங்கள் மார்க்கெட் லிஸ்டிங் ஆகிருக்கு. இன்னைக்கு வந்து 28% வந்து பாசிட்டிவாக லிஸ்டிங் ஆகி முடிச்சிருக்கு. இந்த கம்பெனி கண்டிப்பாக ஒரு 20% மேலே பெனிஃபிட் கொடுக்கின்றது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன். அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பட்டன் கீழே கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள். இந்த கம்பெனி IPO அலர்ட் பண்ண ஆனவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு பார்த்துருவோம். 28%ன்றப்போ ஒரு ஷேருக்கு 204 ரூபா. 204 × 26 ஷேர் கிடைச்சிருந்தா அவங்களுக்கு 5,304 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு 100 to 200 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எல்லாம் செல் பண்ணுறதுக்கு போனால் கூட 5,200 ரூபா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு 4-5 நாள்லேயே ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இது வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது தவறு இருந்தால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் எனக்கு சரி பண்ணிக்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுடைய அடுத்த வீடியோ பார்க்க லோகோவை கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ICICI பேங்க்கு நேற்று ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்தது காரணமாக இன்றைக்கி வந்து ஒரு 3% நியரஸ்ட்டாக பார்த்தோன்னா பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. HDFC பேங்க்கு அவங்களோட ரிசல்ட் நெகட்டிவாக கொடுத்துருந்தாலும் ஆனால் அவங்க மார்க்கெட் பார்த்தோன்னா அவங்களுக்கு பாசிட்டிவாக 2% மேலே ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து ஓவராலாக மார்க்கெட்டு நல்லா இருந்ததுனால அவங்களும் மேலே இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட ரிசல்ட் இம்பேக்ட் வந்து நாளைக்கோ நாளை மறுநாளும் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. IPOடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். 25ஆம் தேதி 2 IPO ஓப்பன் ஆக போகுது. இண்டிக்யூ ஸ்பேசஸ் அந்த GNG எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டுமே இருக்குது. என்னுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அடுத்தடுத்து இது பாசிட்டிவாக நெகட்டிவாக எப்படி லிஸ்டிங் ஆகுன்றத அடுத்தடுத்து தான் நான் வீடியோவில் போடுறேன். TCS அவங்க ரிசல்ட்டிங் காரணமாக இன்றைக்கி கிட்டத்தட்ட 1% கீழே மார்க்கெட்டை கீழே இறக்கி விட்ருக்காங்க. ரிலையன்ஸும் பார்த்தா அவங்க ரிசல்ட்டிங் இம்பேக்ட் காரணமாக கிட்டத்தட்ட 3% கிட்ட இன்றைக்கி வந்து கீழே இறக்கி விட்ருக்காங்க. நம்ம குளோபல் நாட்டாம ட்ரம்ப்பும் சைனாவோட பிரசிடென்ட்டும் சவுத் கொரியாவில் நடக்கிற APEC மீட்டிங்கில் வந்து டாரிஃப் பற்றி பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அமெரிக்காவுடைய ஃபெட் சேர்மன் பவுல் பார்த்தீங்கன்னா ஜூலை 22ஆம் தேதி காலைல 8:30 மணிக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் பேசுகிறாரு. அதில் ரேட் கட் பற்றி பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு தகவல் வந்திருக்கு.